சென்னை கிண்டி தொழிற்பேட்டை வளாகத்தில் கட்டப்பட்டுள்ள புவியியல் மற்றும் சுரங்கத்துறையின் தலைமை அலுவலக கட்டிடத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காணொலி காட்சி மூலம் திறந்து வைக்கிறார். அந்த நேரலை காட்சிகளை பார்க்கலாம். இந்த புதிய கட்டிடத்தில் ஆய்வுக் கூட்டம், நூலகம், கூட்ட அரங்கம் உள்ளிட்ட அனைத்து வசதிகளையும் கொண்டுள்ளது. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை புவியியல் மற்றும் சுரங்கத்துறையில் புதிய ஆணையரகத்தை திறந்து வைக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. தமிழ்நாடு பொதுப்பணித்துறை சார்பில் ரூபாய் 23.10 கோடி மதிப்பீட்டில் சென்னை கிண்டி திருவிக தொழிற்பேட்டையில் புவியியல் மற்றும் சுரங்கத்துறை ஆணையரகத்திற்கான புதிய அலுவலக கட்டிடம், சுரங்கத்துறைக்கான புதிய கட்டிடம் திறந்து வைக்கக்கூடிய அந்த நிகழ்ச்சி பார்க்கிறோம், நேரலை காட்சிகளை பார்க்கிறோம். இது தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் அபினேஷ் இணைகிறார். அபினேஷ், விவரங்களை பகிர்ந்துக்கலாம். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று தலைமைச் செயலகத்தில் பல்வேறு துறைகளின் சார்பில் முடிவுற்ற திட்டங்களையும் கட்டிடங்களையும் திறந்து வைக்கிறார். அந்த வகையில இயற்கை வளங்கள் துறையின் சார்பில் சென்னை கிண்டி தொழிற்பேட்டை வளாகத்தில் தரை மற்றும் 4 தளங்களுடன் 41,519 சதுர அடி கட்டட பரப்பளவில் 23.10 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள புவியியல் மற்றும் சுரங்கத்துறையின் தலைமை அலுவலக கட்டிடத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்திருக்கிறார். தொடர்ந்து மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறையில் 38 நபர்களுக்கு, தமிழ்நாடு பால் உற்பத்தியாளர் கூட்டுறவு இணையத்தின் சார்பில் 18 நபர்களுக்கும், தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்தின் 6 நபர்களுக்கும் என மொத்தம் 62 நபர்களுக்கு பணி நியமன ஆணைகளையும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வழங்குகிறார். தொடர்ந்து பள்ளிக்கல்வித்துறையின் சார்பில் பொது நூலக இயக்கத்தின் சார்பில் 39,33,00,000 ரூபாய் செலவில் 146 நூலக கட்டடங்களையும் முதலமைச்சர் பொதுமக்களுடைய பயன்பாட்டுக்காக திறந்து வைக்கிறார். ஸ்ரீராம். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி அபினேஷ்.